நிறைய ட்விஸ்டோட கூடிய ஒரு ஹிந்தி படம். நிறைய ட்விஸ்ட் இருக்கு, ரொம்ப எமோஷ்னல் கேரக்டர்ஸ் இருக்கு, அதோட கூடிய ஒரு த்ரில்லர் ஹிந்தி படம். இது நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் ஸ்ரீதேவி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீதேவி பேர் தேவகி. தேவகியுடைய ஹஸ்பண்டு ஆனந்த். அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவ பேர் ஆரியா. அந்த பொண்ணு முதல் தாரத்து பொண்ணு. இவனுக்கும் ஸ்ரீதேவிக்கு பிறந்த பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணு இருக்கு. இதுதான் இவங்க குடும்பம், ரொம்ப ஹாப்பியான குடும்பம். ஆனால் இந்த பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு ஆர்த்திக்கு, ஆர்த்தியில் ஆரியாவுக்கு ஸ்ரீதேவி சுத்தமாக பிடிக்காது. சுத்தமாக பிடிக்காது. சித்தி ஏன்னா அவ்வளோ வெறுப்பா. தன்னுடைய அம்மா ஃபோட்டோ கிட்ட தான் எப்பவுமே பேசிகிட்டு இருப்பா. இந்த நிலையில் ஸ்ரீதேவி அவங்க ஸ்கூலுக்கே தான், அவங்க கிளாஸ்க்கே டீச்சர். அவள் இங்கிலீஷ் டீச்சரு. +2 இப்போ படிச்சுட்டு இருப்பா. ஆரியா படிச்சுட்டு இருப்பா. அன்னைக்கு அவள் ஃபோன் வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பா. அப்போது அந்த ஒரு பையன் ஒருத்தன் அங்கே இருப்பான், ஷிவின் ஒரு பையன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு மெசேஜ் அனுப்புவான். அந்த மெசேஜ் பக்கத்து இருக்கிற பொண்ணுக்கு. அந்த மெசேஜ் இவ வாங்கி இதை படிப்பா. படிச்சுட்டு இவங்க சிரிச்சிட்டு இருக்கும்போது அவள் பார்த்துருவா. ஸ்ரீதேவி பார்த்துட்டு வந்து ஃபோனை பிடுங்குனா எந்த இல்லை மேம் அவளுது அப்படின்னு சொல்லுவா. பார்த்துட்டு யார் மெசேஜ் அனுப்பிச்சதுன்னா அவன் சிவின் அனுப்பிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அவனுடைய ஃபோனையும் பிடுங்கி ரெண்டையும் எடுத்து தெருவில் போட்டுடுவா. போட்டுட்டு நாளைக்கு பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுவா. இதில் இவளுக்கு ஆரியாவுக்கு ரொம்ப கோவம் வரும். டீச்சராக இருந்தால் கூட அவள் நம்மக்கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கிட்டாளே அப்படின்ற கோவம் வரும். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா ஏதோ வெளியூருக்கு போகிறாரு அப்படின்றது தெரியும். அதுக்காக ஒரு 4 நாள் டூருக்கு போகிறாரு அப்படின்றதுக்காக ஐயோ சொல்லுவா, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேப்பா, நான் ஒரு இடத்துல பார்ட்டி இருக்குது, நான் போகணும் அப்படின்னுவா. அவங்க அப்பா நோ 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 கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்போது இவளுக்கு கோவம் வரும். ஆமாம் எதுவுமே கூடாது உங்களுக்கு, எல்லாம் நீங்கள் எங்கள் அம்மாவை மறந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு அழுதுகிட்டே உள்ளே போயிடுவா. உள்ளே போயிட்ட உடனே இவ சொல்லுவா, இந்த ஃபோன் நடந்த கதையெல்லாம் சொல்லுவா. சொன்ன உடனே இதுக்கு தான் அவளுக்கு கோவம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ தேவிக்கு சொல்லுவா. தேவிக்கு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்லுவார். அவங்க அப்பாட்ட இவள் பெர்மிஷன் வாங்கிடுவா. அவள் அடுத்த நாள் வேலண்டைன்ஸ் டே போகிறதுக்கு. அடுத்த நாள் அவள் அன்னைக்கு திரும்பவும் போய் ராத்திரி டிஃபனை விட்டு வச்சுட்டு, நீ ஃப்ரெண்ட்ஸுங்களோட தானே போகிற அப்படின்வா. இந்த ஃப்ரெண்டு வராளா, அந்த ஃப்ரெண்டு வராளா, அந்த ஃப்ரெண்டு ஒரு 4-5 பேர் கேட்பா. ஆமாம் எல்லாரும் வராங்க அப்படின் போது, சரி நீ ஜாக்கிரதையாக போயிட்டு வா, நான் அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். அவங்க அப்பா ஊருக்கு போயிட்டுருப்பாரு. இவள் அடுத்த நாள் வேலண்டைன்ஸ் டே பார்ட்டினா ராத்திரி தானே நடக்கும். வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி February 14th ஒரு இடத்துல ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு இவள் போயிட்டுருப்பா. சரிங்களா, போயிட்டுருப்பா ஆரியா. ஆரியா ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருப்பா. அப்போ போகும்போதே இவ சொல்லுவாள், தேவிக்கு சொல்லுவாள், ரொம்ப அழகாக இருக்கா, ப்ரெட்டியாக இருக்கிற அப்படின்னு போது அவள் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவா. அவங்க அம்மாவை, அவங்க சித்தியை அலட்சியம் பண்ணிட்டு போயிடுவா. ஆனால் அந்த குழந்தை மேலே இவளுக்கு ரொம்ப பிரியம். அவளுடைய அவளுக்கு தேவகிக்கு பிறந்த குழந்தை மேலே இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்களா ரொம்ப நல்லா தான் பழகுவாங்க. இவன் அந்த பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கா. போன உடனே இவ கேர்ள்ஸோட தான் விளையாடுவா. கேர்ள்ஸோட தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது இந்த ஷிவின் கூட 2 பேர், அவங்க 3 பேரும் இவ மேலே ஒரு க்ரஷ். அவள் என்ன பண்ணுவா, நான் போய் அவகிட்ட பேசுகிறேன் பாரு, வேணாண்டா, அவன் மதிக்கவே மாட்டா அப்படின்றாங்க. இவன் அவன் கூட யாராவது டான்ஸ் ஆடினாங்கன்னா கூட டான்ஸ் ஆடுவாங்கல்ல, இவள் டான்ஸ் ஆடுறதுக்கு வருவான். அவள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவள் கேர்ள்ஸோடு ஆடுவாள். அவங்க சிரிப்பாங்க. அப்புறம் இவன் ட்ரிங்க்ஸ் எடுத்துன்னு போய் கொடுப்பான். அதையும் வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்க மாட்டான். அவனை பார்த்து மற்றவங்களாம் சிரிப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு கோவம் வந்துடும். அப்போது பார்ட்டி முடியறதுக்கு ரொம்ப நாளி ஆகும் போல இருக்குது. அதுக்குள்ளே இவள் தேவிக்கு ஃபோன் பண்ணிடுவாள். ஃபோன் பண்ணி நீ சீக்கிரம் கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்லுவாள். மணி அப்போ 12:30. இந்த கிளம்பிட்டேன் நான், இன்னும் ஒரு 45 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன் அப்படின்ட்டு ஆரியா சொல்கிறான். ஆரியா சொல்லிட்டு கேப் பிடிக்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக இந்த பசங்க 3 பேர் இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. அவளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே க்ரஷ் இருக்கிற பசங்க அவங்க அவளை அப்படியே அள்ளி காரில் போட்டு 3 பேரும் மாற்றி அவளை ரேப் பண்ணி ஒரு சாக்கடையில் தள்ளிட்டாங்க. சரிங்களா, சாக்கடையில் தள்ளிட்டாங்க. இவ போய் போலீஸ் ஸ்டேஷனில் 3 மணி, அவள் 45 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னவோ 3 மணி 3:30 மணி ஆகிடுச்சு, இன்னும் வரல. போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறான்.
அவங்க வேலண்டைன்ஸ் டேக்கு போனாலா, அவள் எங்கேயாவது ஆடிட்டு இருப்பான்னு போலீஸில் முதல்ல ரொம்ப அலட்சியமாக பேசுவாங்க. அப்போ அங்கே ஒரு டிடெக்டிவ் இருப்பார். அவர் சொல்லுவார், நீங்கள் வாங்க, இங்கே வாங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னும் போது அந்த டிடெக்டிவ் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருப்பார். இவளுக்கு பிடிக்காது. ஸ்ரீதேவிக்கு, அதாவது தேவகிக்கு பிடிக்காது. அவனை அவாய்ட் பண்ணிட்டு இவ காரில் போயிடுவா. போலீஸ்கிட்ட மட்டும் ரொம்ப கத்துவா. அவள் 12:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணா, 45 நிமிஷத்துல வரேன்னு சொன்னான். இன்னும் 3 மணி நேரம் ஆச்சு, வரல. நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னதால அவங்க போலீஸ் போய் ஆக்ஷன் பார்ப்பாங்க. அங்கங்க பார்த்தா அவள் சாக்கடையில விழுந்து கிடப்பா. சாக்கடையில மூஞ்சி மட்டும் தூக்கிட்டு இருக்கோம், விழுந்து கிடப்பா. எல்லா கெட்ட ஆக்ஸ் எல்லாம் போய் ரொம்ப உடம்பு இதுவாக இருக்கும். அவளை தூக்கின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டு ஆக்ஸ் எல்லாம் வச்சு அந்த எல்லாத்தையும் வாந்தி எடுக்க வச்சிருவாங்க. வச்சுட்டோன்னா அவளை படுத்துட்டு இருப்பா. அப்போ ஸ்ரீதேவி தான் அவள் தான் போலீஸோட வருவா. அவள் தான் பார்த்துட்டு இருக்கும்போது அவள் பெட் பேன் கேட்பா. பெட் பேன் எடுத்து கொடுப்பா. கொடுக்கும்போது அவங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அவள் பெட் பேன் வைக்கிறது அவங்க அம்மா தான், சித்தி தான். ஆனால் அவங்க அம்மா பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அங்கே கேர்டன் போடுவாள். அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆனாலும் அவளுக்கு அது ஆர்யா மேலே எவ்வளவுதான் பாசம், எவ்வளவுதான் அன்புன்றது அளவே கிடையாது. அந்த அளவுக்கு ஆர்யா மேலே தேவகிக்கு பாசம். அவளுக்கு ஒன்றுனா இவ துடிச்சு போயிடுவா. அவளை தன்னுடைய மக மாதிரி தான் அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. இது 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 நடந்துட்ட உடனே இவ ஒரு மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அப்பா வந்து அவளை ரொம்ப சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்ட உடனே கூட இவ அப்படியே மூஞ்செல்லாம் காயமாக, வாயின் கழுத்து மூஞ்சி எல்லாம் காயமாக இருக்கும். அதை இவ ஒரு 4-5 நாள் அப்படியே படுக்கையாக இருப்பா. அதுக்கப்புறமா இவ ஒரு ரூமில் போய் அடைச்சின்னு இருப்பா. இவங்க 2 பேரும் வந்து தேவகியை காணும். அவங்க அப்பா வந்துட்டோன்னா எல்லாம் சொல்லிடுவாங்க. தெரிஞ்சுட்டு அவங்க அப்பாவும் என்ன பண்ண முடியும், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, யாருன்னே தெரியாது. அதுக்காக இவங்க இது பண்ணிட்டு இருக்கும்போது தேவகின்னு கதவு தட்டுவாங்க. கதவை உடைச்சிட்டு உள்ளே போனால் அவள் ஒரு இடத்துல அப்படியே குறுகி உட்காந்து பயங்கரமாக அந்த பயத்தில் அப்படியாப்பட்ட கத்துவா. பயங்கரமாக கத்துனோன்னு இவ ஸ்ரீதேவிக்கு அப்படியே அதிர்ந்து போயிடுவா. கிட்ட வராதீங்க, யாரும் வராதிங்கன்னு அப்படி ஒரே கத்தணும்னு இவ அதிர்ந்து போயிடுவா. அதிர்ந்து போயிட்டு என்ன பண்ண முடியும், இப்போ போலீஸ்ல இது பண்ணிட்டாங்க. அந்த 3 பேர்கிட்டையும் 3 பேர் யாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு சிவின்றது தெரியும், கூட அந்த சிவினை மடக்கினா அந்த 2 பேர் யாருன்றது தெரியும். அந்த 3 பேரும் இந்த இதில் இருந்ததால, அந்த சாக்கடையில் இருந்ததால அந்த அவங்க கற்பழிச்ச அந்த தடயம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் சுத்தமாக தடையெல்லாம் அடைஞ்சு போச்சு. அதுக்காக அவங்க 3 பேர்லேயும் ரிலீவ் பண்ணிட்டாங்க. அவங்க யாரும் குற்றவாளி இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. இவளா ஏதோ வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிடுவாங்க. இதுக்காக இவங்க அப்பா, சரிம்மா விடுமா, நாம் இதை விட்டுடு, இது கனவு மாதிரி நீ மறந்துடு, நாம் வேற ஊருக்கு போயிடலான்னு. நோ, வேண்டாம், நான் இங்கே தான் இருப்பேன்ட்டு அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி இந்த ஆரியா கத்துவா. இதை பார்க்க இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் தேவகிக்கு. உடனே என்ன பண்ணுறது, இப்போ போலீஸை ஆக்ஷன் எடுக்கலை. அப்போ தான் இவளுக்கு அந்த டிடெக்டிவுடைய ஞாபகம் வரும். டிடெக்டிவ்கிட்ட போய் அவருக்கு தான் தெரியுமே, அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கேட்டுன்னு தானே இருந்தார். இந்த 3 பசங்களை பற்றியும் தெரியும். அவர் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கிறவர் தான். டிடெக்டிவ்னா போலீஸுக்கு இது கொடுக்குறவங்க தானே, குழு கொடுக்குறவங்க தானே. அவர் அங்கேயும் இருக்கிறவர் தான். அவர் வீட்டுக்கு போகிறவுன்னா இவளை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப இவ மேலே பரிதாபமாக இருக்கும். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அதுக்காக இவ மேலே ரொம்ப பரிதாபமாக இருக்கும். உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் செய்கிறேன். அந்த 3 பசங்களை நான் என்ன செய்யணுன்றதை சொல்லு, நான் என்ன வேணால் செய்ய முடியும் என்னால் அப்படின்றா. வேண்டாம், எனக்கு நீங்கள் குழு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க 3 பேரையும் என் கையாலேயே நான் கொல்லணும் அப்படின்ட்டு இவ சொல்லுவா, தேவகி சொல்லுவா. சொன்ன உடனே சரி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முதல் பையன், அந்த சிவின் கிடையாது, இன்னொரு பையன், ஏதோ அது அந்த பையன் 2 பசங்களை, ஒருத்தன் பேர் சிவின், இன்னும் 2 பையனுக்கு. அவங்க அந்த ஒரு பையன் என்ன பண்ணுவான், ஒரு பையன் இவளுக்கு ஸ்கூல் நடத்தது இல்லாமல் இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க, மூன்றாம் பாலினம், அந்த அந்த அலிங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்கக்கிட்ட இவ ரொம்ப
அட்டாச்சாக இருப்பாள். அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இவ்வளோ வழி பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக அவங்களுக்கெல்லாம் இவன் மேலே ரொம்ப அஃபெக்ஷன். அதுக்காக அவங்க கிட்ட போய் இவன் ஹெல்ப் கேட்குறான். இவனை ஏதாவது நீங்கள் செய்யணும், ஒரு பையனை நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னும் போது, நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், யாருன்னு காமிச்சிட்டிங்கள, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருப்பான் அந்த மூன்றாம் பாலினத்துக்கு. அதுக்காக அங்கே இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துக்குன்னு அவங்களும் பொண்ணுங்க மாதிரி தானே, மூணாம் பாலினம்னா லேடிஸ் மாதிரி தானே இருப்பாங்க. அவங்க ஒரு அழகாக ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அந்த அவன் தான் சபல புத்தியாச்ச, அவனை பார்த்து கண்ணடிச்ச உடனே அவன் எங்கேயோ வந்துட்டு இருப்பான். கண்ணடிக்கும் போது என்னடா இது, ஒரு பொண்ணை நம்மளை பார்த்து கண்ணடிக்குதுன்ட்டு கிட்ட வருவான். அவன் ஆட்டோவில் இருக்கிறத பார்ப்பான். இவன் ஆட்டோவில் ஏறின உடனே பக்கத்திலே இன்னொரு பொண்ணு வந்து ஏறிட்டு அவன் அந்த ஆட்டோக்காரனும் இவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோக்காரன் தான். அவனை என்னவோ பண்ணிட்டாங்க தெரியல. இவன் வீட்டுக்கு வந்து கத்துன்னு கத்துவான். வீட்டுக்கு வந்துடுவான், உயிரோடு தான் வந்துடுவான். வந்து கத்துன்னு கத்திட்டு இது துறப்பா அவனுடைய ஆண் உறுப்பவே கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் அவன் செத்துருவான். அது இவன் மேலே வராது. இவன் மேலே வரத்துக்கு என்ன சான்சஸ் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. யாரோ அவங்க ஆண் உறுப்பை கட் பண்ணுற அளவுக்கு இவளுக்கு தெரியாது. இவளுக்கு அவ்வளோ தைரியம் வராதுன்றது போலீஸ் தெரியும். அவனும் ஒரு பொம்பளை பொறிக்கின்றது தெரியும். அதுக்காக அந்த கேஸு போயிடுச்சு. ஆக ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். இப்போ ரெண்டாவது ஆள் உடனே என்ன பண்ணுறான், அடுத்த நாளே என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா, அவன் நல்ல எக்ஸசைஸ் பாடி. அவன் நல்லா எப்போ ஜிம் போய் உடம்ப நல்லா இதுவாக வச்சுருப்பான். அதுக்காக இந்த இவர்கிட்ட கேட்பான். யார்கிட்ட? அந்த டிடெக்டிவ்கிட்ட கேட்பான். டிடெக்டிவ் தான் ஒவ்வொன்றுத்துக்கும் குழு கொடுப்பாரு. இவன் இந்த இடத்துல வந்துட்டு இருப்பான்ட்டு அவர் தான் குழு கொடுப்பாரு. அவங்க மூலமாக தான் இவங்க கடத்துவாங்க மூணாம் பாலினம். இப்போ ரெண்டாவது குழு அவன் சொல்லுவான். அவன் ரொம்ப ஜிம்முக்கு போவான், என்னென்ன ட்ரிங்க்ஸ் குடிப்பான், என்னென்ன இது எல்லாம் சாப்பிடுவான்றதெல்லாம் அவர் எல்லாம் குழு சொல்லிடுவார். சும்மா ஒரு மியூசியத்தில் போய் பேசுகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடியோ சிப்பை வச்சுடுவார். சிப்பை வந்து போட்டு பார்த்தாருன்னா அவன் எங்கெங்கே போகிறான், என்னென்ன சாப்பிட்றான்றதெல்லாம் தெரிஞ்சிடும். இவன் என்ன பண்ணுவான், அடுத்த நாள் ஒரு 100 ஆப்பிள் கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி அவன் வீடு தெரிஞ்சிடும். இவளுக்கு அவன் வீடு எங்கே இருக்குது எல்லாமே அவர் குழு கொடுத்துட்ருப்பாரு. இனிமேற்பட்டு நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த டிடெக்டிவ்கிட்ட சொல்லிட்டு இவன் அந்த வீட்டுக்கு போவான். அந்த வீட்டுக்கு போய் ஒரு சாவிக்காரனை கூட்டிகிட்டு போவான். அவங்க அன்னைக்கு இல்லைன்றதும் டிடெக்டிவ் தான் சொல்லுவார். அன்னைக்கு இருக்க மாட்டாங்க, யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்கன்றது டிடெக்டிவ் தான் சொல்லுவாங்க. பூட்டிட்டு வெளியில் போகிறாங்கன்றதுக்காக அந்த தைரியத்தில் தான் இவ போய் ஒரு சாவிக்காரனை கூட்டிகிட்டு போய் என் சாவி தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாள். வேற சாவி போட்டு கொடுப்பான். அவள் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அவன் என்ன சாப்பிடுவான்னு சொன்னானோ அதில் இந்த ஆப்பிள் சீட்ஸ் நல்லா பொடி பண்ணி வச்சுட்ருக்கா பாருங்க. அந்த ஆப்பிள் சீட்ஸை நல்லா கலந்து விட்டுருவா. அந்த ஆப்பிள் சீட்ஸு கொஞ்சம் சாப்பிட்டாலே அதுதான் சொல்லுவாங்க, நல்லா எடுத்துடணும்னு சொல்லுவாங்க பாருங்க, பாய்சன்னு சொல்லுவாங்க. அது நிறைய ஒரு கை ஃபுல்லாக ஆப்பிள் சீட்ஸ் எடுத்து அதில் நல்லா பொடி பண்ணி அதில் கலந்துட்டுருப்பா. இவன் என்ன பண்ணுவான், வருவான், ஜாலியாக வருவான். ரொம்ப அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும். இது கால்பந்து பிடிக்கும், மல்யுத்தம் பிடிக்கும், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வெஸ்ட்லிங் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அவன் தான் ஜிம்முக்கெல்லாம் போடுறான். வந்து அந்த டப்பாவை எடுப்பான். அந்த டப்பாவை தான் சொல்லிட்டு இருக்கிறதால அந்த டப்பாவில் கலந்து வச்சுட்டுருப்பான். அந்த டப்பாவை எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு மேலோடு தான் கலந்து வச்சுருப்பான். அவன் 2 ஸ்பூன் போட்டு நிறைய பால், பெரிய ஜக்கு ஃபுல்லாக பால் ஊற்றிக்கிட்டு அதை குடிச்சிக்கிட்டு அவன் இது பார்ப்பான் பாருங்க, கால்பந்தாட்டம் பார்த்துட்டு இருப்பான். ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃபிட்ஸ் வந்து கை கால் வாய் எல்லாமே கோணங்கிங்கன்னு பேரலல் அட்டாக் மாதிரி வந்து கை கால் வாய் எல்லாமே அவனுக்கு வேலை செய்யாது. வாய் கூட அவன் பேச முடியாது. கை கால் எல்லாமே இழுத்துக்கும். அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்ருப்பாங்க. அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இப்போ போலீஸ் கேட்பாங்க. போலீஸ் உனக்கு தெரியாமல் எப்படிடா நடக்கும், உன் ஃப்ரெண்டு தானே அவன் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு அவன் போலீஸ் போனால் அங்கே என்ன ஆகிட்டுருக்கோ,
அங்கே இவ என்ன பண்ணிட்டு இருப்பா, இந்த சீட்ஸ் பாருங்க ஆப்பிள், அந்த ஆப்பிளுடைய பீஸ் எல்லாம் பீஸ் வெட்டினா பாருங்க, அந்த ஆப்பிள் பீஸ் எல்லாம் அவங்க வீட்டில் போட்டிருப்பா. அங்க அந்த லேப்டாப்ல இந்த எப்படி கொலை பண்றது அப்படின்ற அந்த ஆப்பிள் சீட்ஸால எப்படி கொலை பண்றதுன்றத அவ டைப் பண்ணி அதையும் கரெக்டா வச்சுட்டு இருப்பா. எல்லாம் கையில கிளவுட்ஸ் போட்டிருப்பா. அப்புறமா அந்த சீட்ஸ், அது கழுவுன சீட்ஸ் அதெல்லாம் அந்த வாஷ் மிஷின்ல இருக்கும். ஆக இவன் தான் சீட்ஸ் எடுத்து மிக்சிலையும் கொஞ்சம் சீட்ஸ் போட்டு வச்சுட்டு இருப்பா. அங்க மீதி இருக்க சீட்ஸ் இருக்குது பாருங்க, கொஞ்சம் தானே, ஒரு 2 ஸ்பூன் தானே போட்டா, ஒரு பெரிய டம்ளர் இது பண்ண டப்பா ஃபுல்லா எடுத்துட்டு போயிருப்பா. அந்த டப்பா ஃபுல்லா அங்க வச்சுட்டு வந்துடுவோம். யாரு, தேவகி. பயங்கர கண்ணிங்கான, பயங்கர புத்திசாலித்தனமான கதை இது. வச்சுட்டு வந்துட்டோம்னா போலீஸ் வந்து எல்லாமே அவனுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். அவன் அங்கே சீட்ஸ் இருக்கும், ஆப்பிள் இருக்கும், அந்த இது இருக்கும், அந்த லேப்டாப்ல பார்த்தா அவன் எப்படி கொலை பண்றதுன்னு இருக்கும். ஆக இவனுக்கு அவன் மேல ஏதோ ஒரு கோபத்துல அவனை கொலை பண்ணிட்டான் அப்படின்ட்டு இவனை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிட்டான் போலீஸ். ஆக 3 பேருடைய கதையும் இவன் முடிச்சுட்டான். 3 பேர் அவன் ஃபிட்ஸ்ல படுத்துட்டு இருப்பானா, ஃபிட்ஸ்ல படுத்துருப்பான். இவன் ஜெயிலில் இருப்பான். ஒருத்தன் தான் இறந்துட்டான். இவனுக்கு கொஞ்சமாவது ரிலீஃபா இருக்கும். வந்து எப்படியாவது பொண்ணு பேசுவாளா அப்படின்னு பார்த்தா இப்போவும் அவள் அழுதுகிட்டே தான் இருப்பா. ஆனா இப்போ ஒரு ஆயிடுச்சு, அப்படி கொஞ்சம் நாள் ஆயிடுன்னு அவங்க அப்பாட்ட சொல்லுவா. அப்பா நம்ம எங்கேயா வெளியில போலாம் அப்படின்னு சொல்லுவா. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அதுக்குள்ள இந்த பையன் இருக்கான் பாருங்க, ஃபிட்ஸ் வந்து படுத்துட்டு இருக்கான் பாருங்க, அந்த பையன்கிட்ட அவங்க மாமா ஒருத்தன், அவன் நல்லா ஆஜான் பாக்குவா இருப்பான். அவனுடைய ஃப்ரெண்டுடைய பையன் தான் அவன். அதுக்காக மாமா முறை வேணும். அவன் வந்து கேட்பான், யாருடா, என்ன ஆச்சு உனக்கு, என்ன பண்ண, நீ என்ன சாப்பிட்ட, எதுக்காக உனக்கு இப்படி வந்துச்சு, நல்லா தானே இருந்த அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கும்போது அவனுக்கு பேச முடியாது, எழுதவும் முடியாது, கையெல்லாம் அப்படியே ஸ்ப்ரிங் ஆயிடுச்சு. அதுக்காக அவன் மாவா, என்னடா மான்ற, என்னடா மா அப்படின்றா. சும்மா வாய் திறந்து மெதுவா மாம் அப்படின்னு சொல்லுவோம். மாம் அப்படின்னு சொல்லணும். யாரு மாம்? உங்க அம்மாவா கொலை பண்ணா? என்னடா சொல்ற, வளர்ற நீ அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவன் பொண்ணுடைய அம்மாவா அப்படின்னு கேட்பான். ஆமா அப்படின்னு அவன் தலை அசைச்சிட்டோன்னு அவனுக்கு பயங்கர கோபம் வந்துடும். அவன் நல்லா அப்படி இருப்பான். அவன் நேராக அந்த டிடெக்டிவுடைய வீட்டுக்கு போவான். டிடெக்டிவ் தெரிஞ்சிடும் அவனுக்கு. டிடெக்டிவால தான் இது நடந்துட்டு இருக்குதுன்ட்டு அந்த டிடெக்டிவ், அவர் பேர் கோபால், அவருடைய வீட்டுக்கு போவான். ஒரு 5 நிமிஷம். டிடெக்டிவுடைய வீட்டுக்கு போய் அந்த அவர்கிட்ட கேட்பான், என்ன நடந்துச்சு, சொல்லணும், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னும். எதுக்காக என் பையனுக்கு இது மாதிரி நடந்துச்சு, அந்த பொண்ணுடைய அம்மா எங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் அப்பதான் அந்த பொண்ணு கொஞ்சம் தெளிஞ்சிட்டு இருப்பா, உடம்பெல்லாம் நல்லா ஆயிடும். அவ ஒரு டூருக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு காஷ்மீர் கொடைக்கானலுக்கு போயிட்டு இருப்பாங்க. கொடைக்கானலுக்கு இவங்க போயிட்டு இருப்பாங்க. இவங்க கேட்பான், கொடைக்கானல் இல்லைங்க, ரொம்ப பனியா இருக்கும், காஷ்மீரா தான் இருக்கும். அவங்க ஊர்லாம் சொல்லல, டூர்னு தான் சொல்லுவாங்க. அங்க ரொம்ப பனியா இருக்கும். காஷ்மீர் போயிட்டு இருக்காங்க. அப்போ இவன் சொல்லுவான், இவங்கிட்ட எவ்வளோ கேட்டு பார்ப்பான், யாரு சொல்லுன்னா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். சொல்லாத போது அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். யாருன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, இப்போ எங்கே போயிட்டு இருக்காங்கன்றது தெரியணும், அது தெரிஞ்சுக்கணும். அது பெரிய விஷயம் கிடையாது. அவனை ஷூட் பண்ணிடுவான். யார, அந்த டிடெக்டிவை அவன் ஷூட் பண்ணிடுவான். அவன் செத்துரும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே செத்துருவான். எல்லா மெசேஜும் கொடுத்தது இவன் தான். 3 பேர் சாவறதுக்கு யோசனை கொடுத்ததெல்லாம் இவன் தான். ஆனா அவன் பரிதாபமா செத்துருவான். செத்துட்ட உடனே அப்போ போலீஸ் வரும். இவன் இப்போ ஒரு டெத்து நடந்துட்டு இருக்கு. அப்போ போலீஸ் வருவாங்க. அவன் போலீஸ்க்கு அவன் மேல, அந்த கோபால் மேல ரொம்ப மரியாதை. அவங்க எல்லாம் சுத்தி பார்ப்பாங்க. அநியாயமா செத்து உடம்பு ஃபுல்லா ரத்தம், தலை ஃபுல்லா ரத்தமா அவன் விழுந்துட்டு இருக்கிறத பார்ப்பாரு. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவர். அவர் அங்கே எல்லாம் சுத்தி பார்ப்பாரு. அவர் எவ்வளோ அவார்டு வாங்கிட்டு இருக்காரு, எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் பார்ப்பாரு. பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே வருவாரு. இதுக்கு நடுவில் ஒரே ஒரு சீன் விட்டுட்டேன். அந்த நடுவில் அந்த ஆப்பிள் வச்சுட்டு வருவா பாருங்க. 3வது பையன் வீட்டுல ஆப்பிள் வச்சுட்டு வரும்போது கண்ணாடி வச்சுட்டு வந்துருவான். தன்னோட போட்டிருந்த ஒரு ரெட் கலர் கண்ணாடிய தேவைக்கு வச்சுட்டு வந்துருவான்.
தேவைக்கு வச்சுட்டு இருந்தபோது இந்த இன்ஸ்பெக்டர் தான் எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வரும்போது அவள் காரில் போயிட்டு இருக்கும்போது அவளை மறிப்பார். மறிச்சுட்டு ஏதோ ஒரு இதில் ஒரு ஃபைலில் ஒரு சைன் வேணும் அப்படின்னு சொல்லுவார். சைன் வேணும்னு சொல்லும்போது கண்ணாடி பார்க்கறதுக்காக அவர் தன்னுடைய பேக்கில் தொழாவும் போது இந்த கண்ணாடியா அப்படின்னு அவர் அதுக்காக தான் இவளை பிடிக்கிறதுக்காக தான் இந்த கண்ணாடியா அப்படின்னு போது இன்னும் இட்ஸ் நாட் மை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேக்கில் இருந்து அதே மாதிரியே இன்னொரு கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு சைன் பண்ணுவான். பிரில்லியன்ட். ஒவ்வொரு விஷயமும் நீ ரொம்ப பிரில்லியண்ட்டாக செய்கிற, நீ தான் இதெல்லாம் செய்கிறன்றது எனக்கு தெரியுது, ஆனால் உனக்கு எனக்கு குழுவும் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவார் அந்த இன்ஸ்பெக்டர். அந்த ஒரு விஷயம் மட்டும் விட்டுட்டேன். இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் இங்கே வந்துட்டார் இல்லைங்களா, இங்கே வந்து இவன் கொலை பண்ணிட்டுருக்காரு. கொலை பண்ணி விழுந்துட்டு இருக்கிறது போது அவர் ரொம்ப கோபம் வரும். அப்போ அவருடைய கண்ணாடியில் பார்த்தா அந்த கண்ணாடியில் ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் ஒரு சிப் இருக்கும். அந்த சிப்பை எடுத்து இவர் இதில் போட்டு பார்ப்பாரு. அதில் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். இவர் குழு கொடுத்ததெல்லாம் இவர் தான். இவங்க இப்போ எங்கே போயிட்டுருக்காங்க, காஷ்மீர் போயிட்டுருக்காங்க. அப்போ இவன் வந்தது, இந்த அவங்க தாய் மாமா வந்தது, வந்து இவனை ஷூட் பண்ணது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கோம். அவருக்கு ரொம்ப கோபம் வரும். ஒரு டிடெக்டிவை சுட்டு கொன்னது ஒன்றுமே காரணமே இல்லாமல் அவன் சுட்டு கொன்னது, அதுதான் அவருக்கு ரொம்ப கோபம் வரும். இவரும் அந்த காஷ்மீரோ சிம்லாவோ அந்த இடத்துக்கு இவங்க போவாங்க, எல்லாரும் போவாங்க. எல்லாம் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவும் சின்ன பொண்ணும் விளையாடிட்டு இருப்பாங்க. பெரிய பொண்ணு வெளியில் வந்துட்டுருக்கோம். பெரிய பொண்ணை தேடிட்டு தேவகி வருவா. தேவகி வந்துட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணு ஏதோ கீழே கரண்ட்டு அப்பா வரமான்ட்டு அவர் சின்ன பொண்ணுக்கிட்ட இருப்பார். அப்போ இவர் பெரிய பொண்ணுக்கிட்ட இவர் வந்துடுவான். இவன் வந்துடுவான். பெரிய பொண்ணை அந்த குண்டன் துரத்த ஆரம்பிச்சிடும். துரத்த ஆரம்பிச்சோடனே அவங்க தாய் மாமன் துரத்த ஆரம்பிச்சோடனே இவன் ஓடுன்னு ஓடுவா. ஓடி போய் ஒரு மரத்து பின்னாடி ஒழிஞ்சிடுவா. அப்போ இவ்வளோ தேவகியும் ஓடியாரு. ஆரியாப்பா செம்ம நடிப்புங்க. அவார்டு ஸ்ரீதேவிக்கு அவார்டு அள்ளி தந்துடலாம். இந்த படம் கிடச்சிச்சுன்னா பாருங்க, ஹிந்தியாக இருந்தால் கூட நல்லா புரியும். ஆரியான்ட்டு அப்படி அழுதுகிட்டு வந்து பாப்பா. அங்கே ஆரியா இருக்க மாட்டா. இப்போ இந்த இவன் வந்துடுவான். நீ தானே அவனை கொலை பண்ண அப்படின்ட்டு அவளை துப்பாக்கி வச்சு நீட்டின்றிருவான். யார அந்த தாய் மாமன். அவன் நீட்டிக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு அப்படியே பயந்து போயிடுவா. ஸ்ரீதேவி ஆரியா இருக்க மாட்டா. இவன் துப்பாக்கியில் அவன் ஸ்ரீதேவியை ஷூட் பண்ணுறதுக்காக இது எடுக்கும்போது அவனை ஷூட் பண்ணிடுவாங்க. அவன் கையை ஷூட் பண்ணிடுவாங்க. பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர், அவருக்கு தான் தெரியுமே, எல்லாம் சிப்காட்டில் பார்த்துட்ருக்காருல, அவர் வந்துடுவார். அங்கே வந்து அவனை ஷூட் பண்ணிடுவார். அவனை ஷூட் பண்ண மாட்டார், கையை மட்டும் ஷூட் பண்ணிடுவார். கையை ஷூட் பண்ணி துப்பாக்கி மட்டும் எகிரி போயிடும். மேடம் அப்போ அவன் சொல்லுவான், என்னை ஒன்றும் செய்யாதீங்க, இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், இத்தனை கொலைக்கு இவங்க தான் காரணம், இவங்களால தான் என்னுடைய அந்த பையன் இப்படி இருக்கிறான், இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லுவான். அவங்க சத்தத்துக்கும் இவங்க தான் காரணம், முதல் பையன் சத்தத்துக்கும் இவங்க தான் காரணம், எல்லாமே ஏன்னா ரெக்கார்டில் இருக்குல்ல, ரெண்டாவது பையன் செத்ததுக்கும் இவன் தான் காரணம், மூணாவது பையன் ஜெயிலில் இருக்கிறதுக்கும் இவன் தான் காரணம், எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம், எல்லாத்தையும் பழியெல்லாம் இவங்க பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் நிதானமாக எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் இது மாதிரி அயோக்கியெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது, ஷூட் யூ அப்படின்வோம். இதெல்லாம் இப்போ ஆரியா அங்கே தான் அங்கே ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருப்பா. அவள் எல்லாம் கேட்டுருப்பா. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், ஷூட் பண்ணுங்கன்னு கத்துவார். இவளால் ஷூட் பண்ணலாம் அவ்வளோ தைரியம் வருமா? எடுப்பா, அழுவா. அவளால் ஷூட் பண்ணவே முடியாது. ஷூட்மான்னு அவர் கத்துன்னு கத்துவார். அவள் ஷூட் பண்ண மாட்டா. அப்போ அந்த பொண்ணு மெதுவாக வெளியில் வந்து அவன் சொல்லுவான், அந்த தாய்மாமன் சொல்லுவான், இங்கே நான் சரண்டர் ஆயிடுறேன் மேடம், என்னை சுட்டுறது நான் செய்ததெல்லாம் தப்பு தான், என்னை விட்டுடுங்க, அவனுக்கு பற்றி அவனுடைய புள்ள கிடையாது, என்னை விட்டுடுங்க, நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவர் சொல்லுவார், இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வெளியில் வந்து
மாம் அப்படின்னு, அவ்வளோதான். இவளுக்கு அந்த மாம்ன்ற ஒரு வார்த்தைக்காக தான் இவ இத்தனை வருஷம் காத்து நின்றா, இத்தனை வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கா. இந்த மாம்ன்ற வார்த்தை அந்த முதல் பொண்ணுடைய வாயில தனக்காக வராதான்றதுக்காக அவ செய்த சாக்ரிஃபைஸ் கொஞ்சம் இல்லை நஞ்சம் இல்லை. மாம் அப்படின்னு அவ சொன்ன உடனே இவன் அந்த துப்பாக்கியில ஆவேசமா டப்பு 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 டப்புன்னு அதுல இருக்க 5 குண்டு இருக்கும், 5 குண்டையும் சுட்டுடுவான். அவன் சுட்டுடுவான், அவன் செத்துருவான். செத்துட்ட உடனே இவன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு மாமன் 2 பேரும் அழுவாங்க பாருங்க. பாட செம்ம படங்க இது. அவங்க அப்பா வந்துட்டு இருக்க மாட்டாரு, அவங்க அப்பா சின்ன பொண்ணோட இருப்பாரு. அதுக்குள்ள எல்லாம் நடந்து போயிடும். இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு மாம் நீங்கள் தான் எனக்கு அம்மா, நீங்கள் தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுன்னு அழு. மறந்துடு, எல்லாத்தையும் மறந்துடு, எல்லாத்தையும் இங்கேயே விட்டுடு அப்படின்ட்டு அவளை தேர்தல் பண்ணிட்டு இருப்பா. இன்ஸ்பெக்டர் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அவர் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். அவர் ஏன்னா இது எல்லாமே நியாயமான முறையில் நியாயத்துக்காக செய்த கொலை தான். அதுக்காக ஒரு கொலை இவ செய்யலை. 2வது இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். 3வது அவன் ஆயுள் தண்டனையில் இருக்கிறான். அவனும் ஒரு பொம்பளை பொறுக்கின்றது தெரியும். அதெல்லாம் எப்படி ஆகுன்றது அது இன்ஸ்பெக்டர் பார்த்துப்பாரு. இப்போ இவங்க 2 பேரும் அம்மாவும் பொண்ணும் ஒன்றா சேர்ந்துட்டு, இதுதான் கதை. அம்மாவும் பொண்ணும் ஒன்றா சேர்றதான் கதை. அம்மா பொண்ணுக்கு வந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறது தான் இதில் வர பயங்கர ட்விஸ்ட்டு. இந்த கதையை உங்களுக்கு அது கிடச்சிச்சுன்னா பாருங்கள். ஹிந்தியில் இருந்தாலும், ஹிந்தியில் டயலாக் இருந்தாலும் இங்கிலீஷில் வருது, நல்லா புரியுது. நீங்கள் பாருங்கள்.